ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடி முடிச்சிருக்கோம். ஸோ அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது சுக்குமல்லி காப்பி மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்காக நிறைய பொருட்கள் இதில் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜீரண சக்தியை மேம்படுத்தும், அஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கும். இந்த டீ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ட எண்ணெய் பொருட்கள், ஹெவியான பொருட்கள்லாம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது 3த்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் இந்த 3 பொருட்களையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்தோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் டேஸ்ட்டும் வராது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லைனா சின்ன உரலில் வச்சு கூட நீங்கள் இடிச்சுக்கிறலாம். குறைப்பாக இடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறிடுச்சு. நான் ஒரு சின்ன உரல் எடுத்திருக்கேன். அதில் இந்த பொருட்களை சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா நுணுக்கிக்கிறலாம். முடிஞ்ச அளவு நுணுக்குனா போதும். உங்ககிட்ட இந்த மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜார் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது 3 பேருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, இது 2த்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். நான் 3 துண்டு அளவு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் வெல்லத்தோட அளவை கூட்டவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கிறலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி லேசாக வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையிடையில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீ குடிக்கிற அளவு சூடு வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கோங்க. நீங்கள் டெய்லியுமே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறலாம். நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம இதே ட்ரிங்க்கை டீ மாதிரி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ பாருங்கள், இதை வடிகட்டியாச்சு. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயத்துக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரிங்க் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம மருந்துக்காக சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. சுக்குமல்லி காப்பியை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.